இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க அந்த மியூசியம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு போலீஸ் மியூசியம். இந்த மியூசியம் உடைய வயசுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 183 வயசாவது. இட் இஸ் ஹெரிடேஜ் பில்டிங். இந்த பில்டிங் கட்டிட கலைகள் பாத்தீங்கன்னா இந்தோ சாராசனிக் அப்படிங்கிற ஒரு கட்டிட கலைகள் தான். 1856 to 2013 எண்டு வரைக்குமே இந்த பில்டிங் கமிஷனர் ஆபீஸா ரன் ஆயிட்டு இருந்துச்சு. பொதுவா ஒரு மியூசியம் அப்படின்னா லைக் எல்லா ரிலேட்டடுமான சம்பந்தமா தான் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு போலீஸ் ரிலேட்டட் மட்டும் தான். அதாவது ஒரு விஷயம், ஒரு கேஸ், இதுக்கு முன்னாடி போலீஸ் இருந்து என்னென்ன கேசஸ் எல்லாம் சக்சஸ் பண்ணிருக்காங்க. இப்ப போலீஸ் அப்படின்னா சிலவங்க என்ன நினைச்சுப்பாங்க, காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க மட்டும்தான் போலீஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. இதுல நிறைய விங்குகள் இருக்கு. இல்ல பாம் ஸ்குவாட் இருக்கு, டாக் ஸ்குவாட் இருக்கு, ஐடல் விங் இருக்கு. ஐடல் விங்கோட வேலைகள் என்ன அப்படின்னா சிலைகள், அதாவது சிலைகள்லாம் திருடிட்டு போறாங்க இல்லைங்களா, அதை ரெக்கவர் பண்றது. நமக்கு உரிய பொருளை வந்துட்டு மத்தவங்க வச்சிருக்கிறதுனால அதை நம்ம நம்மளே அதை ரெக்கவர் பண்ணி இங்க கொண்டாந்து நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம். அதே போல மேல நிறைய வெப்பன்ஸ் இருக்கு, டெலிகம்யூனிகேஷன் இருக்கு. இப்ப ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கன்வே பண்ண முடியும், எல்லா இடத்துக்குமே சொல்லணும். சோ அதுக்கு யூஸ் பண்றது டெலிகம்யூனிகேஷன் இருக்கும். இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு பார்க்க தான் தெரியும். ஏன்னா போலீஸுங்கிறது நிறைய இருக்கு. நீங்க நின்றுட்டு இருக்க இந்த இடம் கவுண்டர்ஃபிட் கரன்சி, நிறைய கள்ள நோட்டுகள்லாம் புழக்கத்துல இருக்கு. நமக்கு கணக்குல வராத பணங்கள்லாம் அதிகமா இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்லுக்கும் எங்க போலீஸ்ல ஒவ்வொரு விங்க இருக்கு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. போலீஸா இருக்கிற நாங்கள் உங்களுடைய நண்பர் தான். உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் நாங்க இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கு நாங்க பாதுகாப்புக்கு தான் கொடுக்கறோம். நீங்க நினைக்கிற மாதிரி ஐயோ ரொம்ப ஹாஷா பேசுவாங்க அப்படிலாம் கிடையாது. எங்களால கொடுக்க முடிஞ்ச எல்லா பாதுகாப்பையும் நாங்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். டிஸ்பிளே பண்ணிருக்க எல்லா விஷயங்களும் ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி இங்க வச்சிருக்காங்க. சோ எங்களுக்குமே ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். இந்த மியூசியம் நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.